எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் சீக்கிரமா வேலை எந்திரிங்க. சீக்கிரம் போங்க. எந்திரி போலாம். சீக்கிரம் வாங்க. ஓடுங்க. கடந்த 6 மாதங்களில் வகாசா விரிகுடாவில் கள்ளத்தனமாக வந்து இறங்கும் 3வது கூட்டம் இது. அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நான் வர மாட்டேன். என்ன விடு. கூட்டி போறேன். நான் இருக்கேன். வர மாட்டேன். என்ன விடுங்கறல. பரவாயில்ல வா. வா 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 வா. வா வா. உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து $300 கொடு. முடியாது. அது கம்மியெல்லாம் முடியாது. இஷ்டனா வா இல்லனா போ. சரி வா, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏய் நில்லுங்க மட்டும் விட்டு போற. எங்க போற? போடா. ஏய் சார் நான் சொல்றேன். புடி விடு. சார் நாங்களே ஏடா பேசிட்டு போடா பாரு, புடிங்க. வா விடுங்க போங்க. விடுங்க சார். சின்ன மாப்ள என்ன இப்படி போக முடியுமா? போலாம். போய் சொல்லாத. நீங்க வண்டியை எடுத்து முதல்ல வேகமா வாங்க. ஏய் குள்ள வாண்டு. நீ என்ன சின்ன மாப்ள கூப்பிட்ட? நான் பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்க போறியா என்ன? டேய் வாங்க ஓடில. என்ன அது முடியாது. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த சாதாரண தழும்பு வச்சு என்னோட மனைவி ஜப்பானீஸை சேர்ந்தவன்னு சொல்றியா? ஆமா ஆமா, அவங்க சொன்னது கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல பிறந்த பசங்க எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டே ஆகணும். அந்த தடுப்பூசி போட்ட இடத்துல தழும்பு வரதா செய்யும். நல்லதா போச்சு ஆண்டி. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எல்லாரையும் உங்க பசங்கன்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் லீகலா அவங்கள ஜாப்பனீஸ்னு ஒத்துப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜப்பான்ல லீகலாவே இருக்கலாம். எனக்கு இது சரியா வரும்னு தோணல. இப்படி செய்யறது சட்டவிரோதம். பிரச்சனை வராதுன்னு சொல்றேன்ல.
அப்படிதான் பேசுவேன். நீ என்ன சொல்ற? இத்தனை பேரையும் என் பசங்கன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா என்ன? புருஷனுக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்பாங்க. சிரிக்காதீங்க. உங்களுக்கு தெம்புலன்னு சொல்லுங்க. எவ்வளவு வீட்ல 10-12 குழந்தை இருக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, எங்களே உங்க பசங்கன்னு சொல்லுங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். ப்ளீஸ் அந்த மோட்டரை கழட்டுப்பா. சரிண்ணே. டயர் உருட்டுப்பா. அதை எடுத்து மாட்டு. நிக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம 2 பேரும் டிராக்டர்ல போய்கிட்டே பேசலாமா? அந்த வீல கழட்டு. சரிண்ணே. ஃபுல்லா டைட் பண்ணு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அப்படிதான் நான் காலையில இருந்து ஓபி அடிச்சுங்கறேன். அவனை மட்டும் கேட்கவும் மாட்டீங்கற. வா. டோக்கியோல இருக்கிற எங்க ஆண்டி வர சொல்றாங்க. நான் போட்டுமா? நீ திரும்ப வருவல்ல? என்ன கேள்வி இது? நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா? சும்மா சொல்லாத. சரி, அப்படின்னா நான் போல. அது உன்னோட கனவு. போயிட்டு வா. நான் திரும்பி வந்த உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் வந்திருக்கு. அண்ணா எனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா பாருங்க. வீட்ல இருந்து லெட்டர் போட்டுருக்கான்னு சொன்னல. அவசரப்படாத. உனக்கு எதுவும் வரல. ஆமா. இந்தாங்க, கரெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ. ஜோ. பாத்தியா? அங்க போய் பார்த்தேன், அவ அங்க இல்ல. என்ன சொல்ற? போயிட்டாளா? அங்க இருந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அத்தை கேட்டியா? போன மாசமே அவங்க இறந்துட்டாங்க. நீங்க இறந்துட்டாங்களா? எப்படி அவங்க இறந்தாங்க? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஷிப்ரிக்கில் நடந்த ஒரு சம்பவம். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து திருட்டுத்தனமா தங்கியிருந்த சில பேரை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. கண்டிப்பா மாட்டிருப்பாங்க. போலீசார் தீவிரமாக விசாரித்ததில் அதிர்ச்சியான சில தகவல்கள் வெளியாக உள்ளன. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து தங்கியுள்ளதாக போலீஸ் தரப்பில் செய்தி வெளியாகி உள்ளது. ஜோ, 2 நாள் மறைஞ்சிருந்தேன். டைம் காட், நீ தப்பி பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. வா, உள்ள வா. குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க. உள்ள வா. வா, எல்லாம் நம்பாளுங்க தான். இது என்னோட அருமை பிரதர் தான். பேரு நிக். இவன் லவ் குவாய். இது தாய். இது ஆண்டி நிக். அவங்க பொண்ணு மீ. இவங்களும் இப்பதான் வந்தாங்க. இங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹூ, அப்புறம் அவன் ஃபேங். ஹலோ, பார்த்து கொஞ்சம் நீ மெதுவா சாப்பிடு. அட எல்லாம் உனக்கு தான். ஆள் எப்படி இருக்கான் பாரு. டேய், முதல்ல இவனை கூட்டிட்டு போய் குளிக்க வைடா. சரி சரி, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். வா நிக். நம்ம ஊர் மாதிரி இந்த ஊர்லயும் வீடுங்கள்லாம் இருக்கா? இது பழைய ஏரியா. சில வீடுங்கள்லாம் இதை விட மோசமா இருக்கும். ஏய், மூடிக்கிட்டு குளிங்கடா. சாரி. ஜாகிரதை, அவங்களாம் ரவுடிங்க. கண்ட நாய்ங்களா நம்ம ஊருக்குள்ள வரானுங்க. வந்ததும் இல்லாம நம்ம ஊரை கெடுக்கிறானுங்க. கரெக்டா சொன்ன. சரி விடுங்கப்பா. புறம்போக்குங்க. இவங்க மட்டும் சைனாக்கு போனாங்கன்னா அவனுங்களை துண்டு துண்டா விட்டுடுவானுங்கல்ல. நீ எப்படி இருக்க? பரவாயில்ல, ரொம்ப மோசம் இல்ல. ஷூ எங்க போனே தெரியல. நான் தேடி பார்த்தேன், ஆனா அவ கிடைக்கவே இல்லை. நீ அவளை மறந்துடுறதா நல்லது. ஹேய், முதல்ல குளி, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், தூங்காத. தூங்கலப்பா. சீக்கிரம் கிளம்பு. நம்ம அங்க சீக்கிரமா போனாதான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். வா. ஏதோ இருக்க. நான் சொன்ன இடத்துக்கு வரைக்கும் போ. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இடத்துல பெரிய வேலை ஒண்ணு இருக்கு. 600 ரூபா கொடுப்பாங்க. அது போதும். இவருக்கும் ஏதாவது? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க 2 பேரும் சேர்த்து 120 ரூபா எனக்கு கமிஷன் கொடுக்கணும். அதுக்கு உனக்கு ஓகேன்னா சொல்லு. உங்களை 2 பேரையும் கூட்டி போ. ஓகே, நோ ப்ராப்ளம். வா போலாம். எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. கரெக்டா வேலையை பாருங்க. பிளாஸ்டிக் பக்கம் எடுத்து போடுங்க. கிளாஸ்ல உள்ளதை கிளாஸ்ல எடுத்து போட்டுருங்க. எரிஞ்சதை தனியா எடுத்து போடுங்க. கமான் சீக்கிரமா வேலையை பாருங்க. இந்த இடத்தை கிளீன் பண்றது நல்ல வேலையா? இந்த இடம் உனக்கு நல்ல இடமா தெரியலையா? 20 வருஷம் கழிச்சு பாரு இந்த இடம் எப்படி இருக்குன்னு. வாயை மூடிட்டு 2 பேரும் வேலையை பாருங்க. கிளாஸ்ல போடுங்க. பிளாஸ்டிக் பக்கம் போடுங்க. எரிஞ்சதை தனியா எடுத்து போடுங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
அவனா புதையல் தேடுறானா? இங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். பணம். ஏய் ஏய் நான் கொடுக்க மாட்டேயா? பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? போலீஸ உடனே வர சொல்லுங்க. குயிக் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்க. கம் ஆன். உள்ள ஒருத்தர் மாட்டி இருக்காரு. காப்பாத்தணும். எங்க இருக்கான்னு பாருங்க. வா வா இங்க இருந்து போயிடலாம். போலீஸ கூப்பிடுறாங்க. சீக்கிரம் வா. இந்தாங்க சாப்பிடுங்க. சுட சுட இருக்குது. நான் ஹாங்காங்க சேர்ந்தவன். என் உயிரியா காப்பாத்திருக்கீங்க. கடமைப்பட்டிருக்கல. ஒரு நாளைக்கு $100 கிடைக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு வேலை இருக்கு. கூட்டிட்டு போறேன். குடிகாரம் பேச்சு விடுச்சா போச்சுன்னு விட்டுற மாட்டியே. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த டெலிஃபோன் கார்ட்ஸை என் கிஃப்டா வச்சுக்கோங்க. டெலிஃபோன் கார்ட்ஸ் இல்ல வேண்டாம். பரவாயில்ல வச்சுக்கோங்க. இது நீ எவ்வளவுக்கு விக்கிற? என்ன கால் பங்கு விலையில விக்கிறேன். எனக்கு அதுல 10 கிடைக்குமா? கண்டிப்பா தரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. கிரீன் போன்ல மட்டும் யூஸ் பண்ணு. ரெட் போன்ல போட்டு ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் உனக்கு களி தான். வணங்கண்ணா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுண்ணா. என்ன? எனக்கு இன்னும் ஒரு 10 கார்ட்ஸ் வேணும். தரேன். உனக்கு 10 போதுமா இல்ல நிறைய வேணுமா? இல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குதான். எனக்கு அது போதும். ஏய் நீ எதுக்கு இவ்வளவு நல்லவனா இருக்க? எதுக்கு எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாமே இருக்கு. தேவைப்படுறது எல்லாமே கிடைக்கும். நல்லா இருக்குல்ல? ஜீரோ இவேடாவோட இறுதி சடங்கு நடக்கிற சான்வாக்கா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து நேரடி ஒளிபரப்பு செய்யறோம். எல்லா கேங் லீடர்ஸும் இந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. பிரச்சனைகள் எதுவும் நடக்காம இருக்க பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சான்வாக்காவோட அடுத்த லீடர் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர்ந்தெடுக்க போறாங்க. அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்தாதான் அந்த லீடர் யாரு என்னன்னு நம்மளுக்கே தகவல் கிடைக்கும். டாரோ டொகோவா 2 words. அப்புறம் கொய்ச்சி புரோனிசி 5 words. கொய்ச்சி முரோனிசி தான் நம்முடைய புதிய லீடர். புது லீடரை தேர்ந்தெடுத்தாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எல்லாரும் வழி விடுங்க. எல்லாரும் முன்னாடி வாங்க. வாங்க. நம்மளுடைய புது லீடர் கொய்ச்சி முரோனிசி. அவருடைய அசிஸ்டன்ட் எகுச்சி டொசினாரே. வெல்கம். கொராட்டா, நான் என்ன வேலை செய்கிறேன்னு தெரியும்ல? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் நீ என்ன ட்ரைனேஜை காவல் காக்க சொல்கிறியா? ஜிரோ ஈவேடா செத்து போன விஷயம் உனக்கு தெரியும்ல? அதை செலிப்ரேட் பண்ண கூட எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம இதை செய்ய சொல்கிறேன் இல்லை? எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்போது இல்லீகல் ஒர்க்கர்ஸ் தான் இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல? இதை செய்கிறதுக்கு ஜாப்பனீஸ்லாம் தயங்குறாங்கன்னு சொல்லு. அவங்க வீட்டு டாய்லெட் அடைச்சிக்கிட்டாலே அதை க்ளீன் பண்ண வெளியாட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி இதை க்ளீன் பண்ண? நீ சொல்றது எனக்கு புரியுது. வேலை முடிஞ்சோன்னு நான் வெயிட்டா கவனிக்கிறேன். எதையோ பண்ணி தொலை. வா உள்ள போய் பார்க்கலாம். கடந்த 2 மாசத்துல மட்டும் நிறைய இல்லீகல்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இவர் தான் எங்க சைனீஸ் இமிகிரேஷன் ஆஃபீஸர். அப்படியா? என் காலேஜ் சப்ஜெக்ட்ல நான் சைனீஸை பத்தி நிறையவே படிச்சேன். அப்படியா? உங்க ஊர் ரொம்ப அழகா இருக்குமாமே. நீ எங்க இருந்து வர? நான் நகையில இருந்து வரேன்.
ஏன்னா நான் ஒரு ஜாப்பனீஸ். ஓஹோ, நீ ஜாப்பனீஸா? ஆமா. நல்லதா போச்சு. கமான். கொஞ்சம் இருட்டா இருக்கும், பார்த்து வாங்க. நீயும் பார்த்து போ. எவ்வளவு குப்பையா இருக்குது. அந்த பக்கம் கிளியர் பண்ணுங்க. எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. போலீஸ் வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. இங்க இருந்து போணும். சீக்கிரம் வா வா வா. எல்லாரும் ஓடி போங்க. போலீஸ் வந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க. போலீஸ் வராங்க. போங்க 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 போங்க. சீக்கிரம் போங்க. ஓடுங்க ஓடுங்க. நீங்க யாரீங்க? கம் ஆன். வா. விடுங்க. விடுங்க. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறீங்க? எல்லாரும் ஐடியா காட்டுங்க. உங்ககிட்ட ஐடி இருக்கா? உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா? அல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பதில் சொல்லுங்க. என்னாச்சு? அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியல சார். உங்களுக்கு ஒழுங்கா கேட்க தெரியல நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் கேட்டு பதில வாங்கிட்டேனா? நீங்க திறமைசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டா சரி. ஒரு நாளைக்கு நீ இங்க வந்து வேலை செஞ்சினா உனக்கு எவ்வளவு சம்பளம் தருவாங்க? $80. $80? நல்லா ஏமாத்துறாங்க. எப்படி சொல்றீங்க? இந்த வேலைக்கான உண்மையான சம்பளம் 150 கொடுக்கணும். ஓ, பாதிக்கு பாதி கொள்ளடிக்கிறானுங்க. எங்க கூட ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு வேற வேலை கிடைக்கும். நன்றி. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் என்ன எதுக்கு சார் பண்றீங்க? வாங்க சீக்கிரம் வாங்க. எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க. சும்மா யாரும் ஓடாதீங்க. வந்துருங்க வந்துருங்க. நில்லுங்க சொல்லலாம். எல்லாரும் தப்பிச்சு போங்க. சொல்றல நில்லுங்க. எனக்கு நீச்சல் தெரியாது. கை கொடுங்க. கையை கொடு. தூக்க. சீக்கிரம். நிக், நீ என்ன பண்ற? சீக்கிரம் வா. ஹேய், நில்லு. ஓடாத. வானிக் போலாம். சீக்கிரம் வா. கேளு. திரும்பி வா. வாங்கம்மா வாங்க. மழைக்காலம் வந்துருச்சுமா, ரெயின் கோட் வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. கம்மிமா கம்மி. ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கு. வாங்க வாங்க வாங்கிக்கோங்கம்மா. நல்ல ரெயின் கோட்மா வாங்கிக்கோங்க. ஆமா. அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்துச்சுன்னா ரேட் அதிகமாயிடும். இப்பயே வாங்கிக்கோங்க. வேடிக்கை பார்க்காத. வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா ரெயின் கோட் வாங்கிக்கோங்க. போலீஸ் இல்ல? கம்மி ரேட் 300. ஜாப்பனீஸ் யாரும் திருட மாட்டாங்கன்னு நம்பிக்கை. அதான் கடையை போட்டுட்டு போயிட்டான். முட்டா பையன். இந்தா. என்ன விளையாடுறியா? இவ்வளவுதானா? பின்ன இதுக்கு எவ்வளவு தருவாங்க? இதை நான் கொண்டு போய் வித்தேனா இது கூட கிடைக்காது பாத்துக்க. அப்ப நீ எங்க விற்கிறேன்னு சொல்லு, நான் அங்கேயே போய் வித்துக்கிறேன். இங்க பார், இந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு வா. மார்க்கெட் ரேட்ல இருந்து 20% உனக்கு எக்ஸ்ட்ரா தர்றேன். இங்க இருக்கிறது எல்லாமே திருடினதான். அது மட்டும் இல்லாம திருடின பொருளை வாங்குறதுக்குன்னு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பொருட்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணது திருடினா நிறைய பணம் கிடைக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க, சூடா இருக்கு. தேங்க்யூ. இப்போ சர்வன், தந்தூரி சிக்கன் கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? அவன் யார் தெரியுமா? வியட்நாம்ல இருந்து நம்மள மாதிரியே வந்தவன் தான். இந்த பக்கம் இருக்கிறவன் ஷாங்காய்க்கு சேர்ந்தவன். அப்புறம் அந்த பக்கம் இருக்கானே, சத்தமா பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் ஃபியூஜியனுக்கு சேர்ந்தவன். அவனுங்க எல்லாரும் எதையும் செய்யக்கூடியவனுங்க. ஒன்னும் வேலை செய்யறாங்களா? வேற வேற கேங் தான் நினைக்கிறேன். சரியா தெரியல. அவன் சொல்றது உண்மைதான். இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் பெரிய கிரிமினலுங்க. கடவுளுக்கே தண்ணி காட்டுவானுங்க. பணம் தான் இங்க எல்லாம். அது இல்லன்னு வச்சுக்க, ஒரு நாய் கூட மதிக்காது. அட அவளை ஏயா காசு இல்லைன்னா இவனே உன்னை விட்டுட்டு போயிடுவான். நீ ரொம்ப ஓவரா பேசுற.
என் கூட கொஞ்சம் அங்க வாயேன். அட வாயா, ஒரு விஷயம் காட்டு. எங்க போறீங்க? ஏதோ வாங்கிட்டு வந்துட்டேன். நீயே தினியாத வாயா. நல்லா பாரு, இது ஒரு வெத்து பேப்பர். ஆமா, நீ சொன்னது கரெக்ட். நீ அன்னைக்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்கோம், என்ன விட்டுட்டு வந்துட்ட. வெத்து பேப்பரை உள்ள போட்டதால சிகரெட்டும் கிடைச்சிருச்சு, சில்லறையும் கொட்டிருச்சு. சரி, இப்ப நீ பண்ண. உன்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டாதான் இங்க பிழைக்க முடியும். எனக்கு இங்க இருந்து போக ஆசை. அது பிடிக்காதா? அவ்வளவு நல்லவனா நீ? சும்மா விளையாட்டு தான் மூடு. டேய், என்னடா சின்ன விஷயத்துக்கு போய் கோவிச்சுக்கிற? நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ புதுசா? இந்தா, ஏதாவது போய் வாங்கி சாப்பிடு. லில்லி, கம் ஆன். கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. நான் எங்க நடக்கிறேன், நடந்துக்கிட்டு தானே இருக்கேன். அதுவும் நீ பக்கத்துல இருந்தா சொல்லவே வேணாம். ஹாய் டார்லிங். ஓகே, மரியாதையா பணத்தை எடு. குடுக்க போறியா இல்லையா? என்ன பண்றீங்க? யாராவது உதவி பண்ணுங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. மண்டைய உடைச்சிட்டாங்கல்ல. ரொம்ப நன்றி. நன்றி. யாராவது உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அது நீதானா? இன்னைக்கு நல்ல வரவுதான். ஐயோ, மீட்டோ சார். அபே, நல்லா தப்பா போயிட்டு இருந்துச்சு. சார் வாங்க. சார் தலையில அடிபட்டு இருக்கு. சார், ரத்தம் வருது பாருங்க. விட மாட்டேன். சார், பாத்து. விட மாட்டேன். சார், என்னாச்சு? சார், நீங்க உள்ள வாங்க சார். சார், உள்ள வாங்க. சீக்கிரம் வாங்க. விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. தேடி பிடிச்சி அடி பண்ணா. போய் இத வாங்கிட்டு வா. இந்தாங்க. நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆனா பணம் தான் இங்கெல்லாம். தயவு செஞ்சு இதை வச்சுக்கோ. நான் தான் உங்களுக்கு இதை திருப்பி தரணும். எனக்கு எங்க வேலைக்கு ஆள் தேவை. நீ இங்க சேர்ந்துக்கிறியா? இல்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப சரக்கு? ஏய், வாங். எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வா. என்ன வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வரேன். எதா இருந்தாலும் ஓகே, கொண்டு வரேன். கொண்டு வரேன். உனக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அமைதியான இடத்துல எனக்கு பார் வேணும். இங்க எல்லாமே ஈஸி தான். அதே மாதிரி நாகரிகமும் அதிகம். இது ஒரு ஹாஸ்டஸ் பார். உன்னோடதா? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்க வந்து நீ தாராளமா சரக்கடிக்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அவ மேல போறாம எனக்காக உலகத்தையே காட்டுற ஆளதான் நான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆள் இல்லையா? நல்லவங்க கிடையாது. நல்லவன் நல்லவகிட்ட தான் போவான். தப்பு. நல்லவன் எப்பவும் தப்பான பொண்ணுங்களோட தான் இருப்பான். அப்போ நல்லவனை தர்ற கெட்ட பொண்ணு தான் நீயா? சரியா சொன்ன. கரெக்டா சொல்லிட்ட. இங்க பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு. உனக்கு வேலை பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. அப்ப சரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காத. நீ பதட்டத்தில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்காத. மரியாதையா விடுங்க. சும்மா என்னடா எகுற? வா, மரியாதையா வா. சொல்றத கேளு. நீங்க யாரும் எதுவும் பண்ண கூடாது. கலவரம் பண்ணீங்க, உங்க எல்லாரையும் பார்க்காம சுட்டு தள்ளுவோம். ஏய், போங்க. ஏய், வெளிய போ. சொன்னா கேளு. ஏய், ஏய். ஏய்.
மாஃபியாவும் மற்ற ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இயங்க முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இது எப்படி சாத்தியம்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அதுக்கு முதல்ல எல்லாரும் ஒத்துழைக்கணும். நம்மளுடைய ஆளுங்க கிட்ட எல்லா பேப்பர்ஸையும் எரிக்க சொல்லுங்க. ஒரு ஆதாரம் கூட கிடைக்க கூடாது. ஓகே சார். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இனிமே தான் நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள பத்தின தகவல் எதுவுமே போலீஸ் கைக்கு கிடைக்க கூடாது. புரிஞ்சுது சார். வாங்க போலாம். ஓகே சார். வாங்க. போ. எல்லா ஃபைல் எடு. சீக்கிரம் எடுத்து வா. ஒரு ஃபைல் போய் சீக்கிரம் போ. எல்லாம் புடிங்க, லைன்ல புடிங்க. நம்ம கிட்ட சாவியா இருக்கு. இது எடுத்து போய் மேல அழிச்சிருங்க. பாஸ், இங்க எல்லாமே மாறிடுச்சு. சென்வா கையில பழைய ரூல்ஸ் செல்லுபடி ஆகாது. நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இங்க எல்லாத்தையுமே நம்ம மாத்தி ஆக்கணும் பாஸ். சாரு சிக்காவோ மேல நம்பிக்கை இல்லை. இந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டான். ஆமா, ஆனா நிலைமை கை மீறி போயிடுச்சு. அவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல பாஸ். அது மட்டும் இல்ல, போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம அவனை விரோதியா நினைக்க கூடாது. அதே சமயம் போலீஸ் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. அதை விட முக்கியம், எந்த காரணத்தை கொண்டு அவனை நம்ம கோவப்படுத்திடக்கூடாது. புரிஞ்சது பாஸ். நல்லா வாசிக்கிறீங்க. பாத்தி செமையா இருக்குல்ல? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பாத்தி. எங்க வாங்கண்ணே? இந்த பக்கம் வாங்க. கமான் கமான். பாரிஸ் கார்னர்ல வாங்க. சரியா போகவே வரமாட்டேன். குட் ஈவினிங் மிஸ்டர் யகுச்சி. ப்ளீஸ் உள்ள வாங்க. வெல்கம். மத்திப்பட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இதை உள்ள எடுத்து வைங்க. தேங்க் யூ. ஹேய், யார் இந்த மேனேஜர்? எல்லாம் பெரும் பிள்ளைங்க தான். இங்க அந்த ரெட் கலர் கோட் போட்டிருக்கான்ல, அவன் தான் அங்க டைவான் கேங்கோட லீடர். ஷெஞ்சுக்குள்ளேயே ரொம்ப வெயிட். அப்புறம் பின்னாடி இருக்கான்ல, அவனும் கேங் லீடர் தான் நினைக்கிறேன். வாங்க, நம்ம போய் பார்த்தோம். ஜோ, அது அவதானே? அவள மாதிரி தெரியலையே. அவள மாதிரி தான் இருக்கு. இதுதான் அதிகமாக குடிக்காதரான்ற கேட்குறியா? அளவோட குடிங்கடா. இப்போ வீட்டில் போய் இன்னொரு சமாளிக்கணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த பொண்ணு நல்லா பாக்குது பாரு. ஒரு வீடு வச்சுக்கினே இங்கே சமாளிக்க முடியும். சரி, எல்லாரும் பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போகலாம். ஏய், இங்கே இரு, அங்கெல்லாம் போகாத. நகச்சம், திங்ஸ் எடுத்துட்டு வா. அத நானே எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, பரவாயில்ல. என்னடா இடிபடி ஆயிட்டியா? ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பா. ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் இருந்தானே, அவன் உன்னைய பார்த்துட்டு இருந்தான். அவன் எங்க ஊருக்காரன் தான். அது நானே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லான்னு தான் இருந்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு சைனீஸ் வெயிட்டரை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை அவமானப்படுத்த வேணாம் தான் நான் விட்டுட்டேன். எவ்வளவு நாளா நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்காவது நான் எந்த சைனீஸாவது அவமானப்படுத்தி பேசியிருக்கேனா? நிறைய பேர் இங்க ஃபாரினர்ஸை எதிர்க்கிறது உண்டு. அவங்கெல்லாம் ஃபாரினர்ஸை நம்ப மாட்டாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. நீ என்ன சொல்ற நக்கச்சிமா?
இல்லை, சைனீஸ் எல்லாரும் கவிக்கிச்சாவை அழிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. சொல்லப்போனா நீ நினைக்கிறது தப்பு. பொழப்ப தேடி தான் அவங்க இங்கே வராங்க. இங்கே வார் முடிஞ்சதுக்கப்புறம் கபோக்கி சௌகாவை உருவாக்க அவங்க எவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே பாரு, மறுபடியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை எங்கேயாவது பார்த்தா அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்த தயங்காத. அதனால எனக்கு எந்த அவமானமும் கிடையாது. ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டிக்கு தான் இது அடிக்கணும்னு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதுக்கு டைம் வந்துருச்சு. கம் ஆன். ஹே ஹே, போதும் போதும், எல்லாத்தையும் நீ அடிச்சிடாத. எனக்கும் வேணும்பா. காத்திருந்தேன், எல்லாமே வீணா போச்சு. எனக்கு புரியுது, எதுவுமே மாறாதுன்னு. டோன்ட் வரி. ஏய், அங்க பாரு, நம்மள பாக்குறாங்க. ஒரு வழி பண்ணலாமா? ஜோ, நம்ம பெயிண்ட் அடிக்க போலாமா? அப்படி போடு, அததான் எதிர்பார்த்தேன். நில்லுங்க, எங்க ஓடுறீங்க? என்னோட பேப்பர், என்னோட பேப்பர். என்னால போக முடியாது. போறதுக்கு வேற வழியும் இல்லை. நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும். கொஞ்சம் காசு சம்பாரிச்சு அதை சேர்த்து வச்சு லீகலா போக போறேன். எப்பவும் இப்படியே இருக்க முடியாதுல்ல? அப்படின்னா ஃபேக் பர்மிட். நீ என்ன யோசிக்கிற? பிரச்சனை என்னன்னா, அது செய்யறதுக்கு எனக்கு பயம். சின்னதா ஒரு கடை போட்டா மட்டும் போதும். என் பெரிய லட்சியமே அதான். எல்லா கனவுக்கும் இங்க காசு தான் தேவை. என்ன, எப்படி இருக்க டைகோ? நல்லா இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு நிக்கு. உன்கிட்ட ஏதோ டீல் பேசணுமா? வா இங்க உட்காரு. என்னப்பா டீல்? என்ன வேணும் உனக்கு? 20 கார்ட்ஸா? 2000 கார்டு எனக்கு வேணும். அவ்வளோ கார்ட்ஸையும் விற்க முடியுமா? எனக்கு ஆளுங்களை தெரியும். ஓகே, அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. 8 கார்டை $10 கொடுங்க. பேரம் பேசினாங்கன்னா 2 கார்டு ஃப்ரீயா கொடுங்க. ஃபோன் கார்ட்ஸ், ஃபோன் கார்ட்ஸ். $10க்கு 2. வாங்க வாங்க. ஃபோன் கார்ட்ஸ், ஃபோன் கார்ட்ஸ். நாங்கள் எவ்வளோ வேணும்? போலியான கார்ட்ஸை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். வெளியில யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பேசுங்க. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? இத பாரு, இத பாரு, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், இந்த மிஷின் தான். நான் தான் அதை மாத்தினேன். ஓனர்ஸ்க்கே அது தெரியாது. என்கிட்ட இதுக்கு வேற ஒரு ட்ரிக் இருக்கு. இது மூலியமா நம்மளுக்கு $100 டெய்லி கிடைக்கும். இத பாருங்க, நம்ம இந்த பிசினஸ் செய்ய $6000 தேவை. ஆனா இது இல்லீகல் மாதிரி இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே இல்லீகல் தான். சரிப்பா, என் பக்கம் 300. இந்தப்பா என்னோட 200. என்னோட 300. ஹே ஜோ, முதல்ல இது போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே. ஏய், என்னாச்சு? என்ன பாத்து போக கூடாதா? பொறுமையா இரு, சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காத. என்னங்க? தேங்க்யூ. ஏ சூசி, இந்த மாதிரி ஒரு கார்டை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா? இல்ல, நான் பார்த்ததே இல்ல. சார், என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லையா என்ன? ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஓகே. இட்ஸ் ஓகே, நாங்க அவனை பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ so much. இவரை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வைங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க அவனை பாத்துக்கிறோம். ஓகே. கொஞ்சம் விட்டு இருந்தா நம்மள மாட்டி எதிர்த்து பேசாத. ஜோ உடம்பு சரியில்லை. சரியாயிடும். ஜோ, ஜோ, என்ன? வெளியே வா.
என்ன விஷயம்? உனக்கு ஏதோ வந்திருக்காங்க, போய் பாரு போ. எனக்கு என்ன வந்திருக்கு? போதும் எல்லாரும் அமைதியா இருங்க. உனக்கு இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் சுத்தமா வரல. அதனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்க எல்லாரும் பணம் போட்டு இந்த வண்டியை வாங்கியிருக்கோம். நீ பயப்படாம வியாபாரம் பண்ணலாம். என்ன எப்படி ஓகேவா? எப்படி இருக்குன்னு பாரு. வாங்க வந்து கடலை வாங்குங்க. வாங்க இந்தா செக் பண்ணிக்க. இதானே நீ கேட்டிருந்த? ஆமா. இது நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இந்த பக்கம் ஷாப்பிங்கா? எனக்கு லீவு, சும்மா சுத்தி பார்க்க வந்தேன். நான் கொஞ்ச நாளா இந்த வேலை தான் செஞ்சிட்டு ஓ, இருக்கேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா? நிஜமாவா? பிடிச்சிருந்தா எடுத்துக்க. ஐ மீன், இது எனக்காகவா கொடுக்குற? ஹேய், அந்த பைக்கை கொடு. நன்றி. இங்கே வைக்காத, அங்க கொண்டு போய் வச்சிரு. என்னப்பா இது? கார்டு கூட ஒழுங்காவே வர மாட்டேங்குது. இந்த கார்டு தான். தோத்துட்டீங்கல. இதுக்கு பேர் தான் ஆட்டம். பணத்தை எடுங்க, எடுங்க. அமைதியா இருங்க. நான் சொல்றது நீங்க நம்பவே மாட்டீங்க. நம்ம நிக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கூட்டு வரான். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அப்படியா? வந்துட்டாங்க. எங்க? உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. பாத்து என் கையை பிடிச்சுக்க. Thank மெதுவா you. மெதுவா. பாருப்பா, பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சு. உள்ள வா. என்ன பேயை பாக்குற மாதிரி? ஆமா, 2 பேய். ஒரு ஆண் பேய், ஒரு பெண் பேய். போதும் போதும், நக்கல் அடிக்காதீங்க. இது என் ஃப்ரெண்ட் லில்லி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஹலோ. இவங்க எங்க ஆண்டி. ஹவ். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு எப்பவும் கிண்டல். சூப்பரா இருக்கு. நிறைய குழந்தை பெத்துக்கோங்க. நிறுத்துக்கடா. தினம் கத்திக்கிட்டே இருக்கீங்களே. என் அழகான வீட பாழாக்கிட்டீங்களா பாவீங்களா? மரியாதையா சொல்றேன், என் வீட்டை எல்லாரும் காலி விட்டு போயிருக்கடா. இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். வில்ல மாதிரி போஸ்ட் காலி பண்ண சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? காலி பண்றது. எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் கிளம்பணும். அவர் சொல்றது செய்யுங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாம இல்ல, என்னால எல்லாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. என்ன நினைச்சுட்டாங்க? புது வருஷம் அதுமா வீட்டை விட்டு போக சொல்றான். எங்களை மன்னிச்சிருங்க சார். இந்தாங்க, இதை வச்சுங்க. என்ன அது? வச்சுங்க. ஓகே, இந்த தடவை மன்னிச்சு விடுறேன் உங்களை எல்லாத்தையும். மறுபடியும் இந்த மாதிரி நினைச்சேன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். இப்படி பயமுறுத்தி நம்ம பணத்தை புடுங்கறான். உங்களுக்கு எல்லாம் இன்னுமா புரியல? இதனால ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பாரு. புரியுதா இல்லையா? இது பெரிய மைசூர் பேலஸ். கத்த வேணான்னு சொல்லிட்டு போறான். அதானே. அவர் கோவப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இது அவரோட வீடு. அவர் மட்டும் போலீஸை கூப்பிட்டு இருந்தாருன்னா யாருக்கு பிரச்சனை? நமக்கு தானே. நாம இங்க இருக்கணும்னா அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். அதனால உங்களை மாத்திக்க பாருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சரி சரி. ஆமா ஆமா, சரிதான். வேணும்னா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கூட சொல்லி கொடுங்க. முதல்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. சீக்கிரமா வாங்க. ஆமாமா. ஹே, இவ்ளோ லேட்டா வர? வேலை கொஞ்சம் அதிகம். அப்படியா? சரி, இங்க பாரு, உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன். எந்த கையில இருக்கு? எந்த கையில? இதுல இல்ல. அப்போ இதுல? இதுலயும் இல்ல. அது எங்க? அது உன் காதுல இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன?
அங்கெல்லாம் இருக்காது. இருக்கு, இதோ எடுத்துட்டேன். இந்த வெச்சுக்கோ. எப்படியே மேஜிக். ஏய், என்ன தம்பி, யார் நீ? ஜோ, இவர் என்னோட அப்பா. ஓ, ஹலோ சார். நானும் ஒரு சைனீஸ் தான். எடுத்துக்கோங்க. ஹாப்பி நியூ இயர். நீ சைனீஸா? சரி, வா உள்ள வா, டீ சாப்பிட்டு போ. வா. அது இங்கே இருக்கட்டும், பரவாயில்ல. நீ வீட்டுக்கு போ. ஏன்பா? சொன்னதை செய். சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு நான் தான் வீட்டுக்கு போடுறேன்ல, போ. போன்னு சொல்றேன்ல. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பேசுவ? இல்ல சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? அதனால தொட்டு பேசுவியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அப்ப வேற எப்படி சொல்ற? ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனை நல்லா கவனிங்கடா. சார், நீங்க எங்க ரெண்டு பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சார், அதெல்லாம் ஒண்ணு. பேசிக்கிட்டு இருக்க, வாயில வைடா. சமையா ஜோக் பண்றப்பா. வர வர உன் காமெடிக்காகவே இல்லாம போயிடுச்சு. இத புடி. ஜோர்க்கா. இத புடி. எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் பரிமாறு. ஜோக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். போதும் போதும் போதும். என்னதுல எடுத்து இல்ல. இந்த பக்கம் பாஸ் பண்ணு. என்னாச்சு? ஜோக் என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? உனக்கு அவனை தெரியுமா? அவன் ஒரு சைனீஸ். அவன் யகுசான்னு ஒரு கேங்க சேர்ந்தவன். நாங்க எப்பவும் அவன் வம்புக்கு போனதே கிடையாது. அவன் ஏரியாவுக்கும் போனது கிடையாது. உன்னை கடலை விற்க சொன்னா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் கடலையா போட்டு வர. சொல்ற பேச்சே கேட்கறது இல்ல. அந்த பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டாம்னு சொன்னா கேக்குறியா? என் வண்டிய எடுத்து வச்சுக்கிட்டான். வாங்க போலாம். இவனோட வண்டியை கொண்டு வா. நீ அவங்க ரொம்ப மோசமானவங்க. நீ போனாலும் அவங்க வண்டியை கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதை இப்படியே விட்டலான்றீங்களா? அடிபட்டிருக்கு. நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா இதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். சரியாயிடும். நான் அதோ வந்துடுறேன். ஒன்னும் ஆகாது. என்னப்பா? நிக் நிக், அவங்க இடம் அது. அந்த பக்கம் இருக்கு பாரு. ஏய் நில்லு. என்ன வேணும் உனக்கு? நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்க. அவ்வளவு பெரிய ஆளா நீ? அவ்வளவு பெரிய ரவுடியா? அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாத, கிளம்பு. சொல்லிட்டே இருக்க. நான் சவுண்ட் வந்திருக்கியா? ஏய், என்னடா ஆச்சு? இங்க என்ன பிரச்சனை? இவன் தான் பிரச்சனை. நீ தான் டேக்கா? ஆமா, உனக்கு என்ன வேணும்? மரியாதையா ஜோவோட வண்டியை கொடுத்துரு. அதோட அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. இதோ பாடா, மன்னிப்பு கேட்க வேண்டாரு தோரா. மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. போய் அடிக்கடா. இந்தா நிக். இவனுங்களா யாரு? எங்க இருந்து வந்தாருங்க? வண்டியை கொடுத்துட்டு மரியாதையா மன்னிப்பு கேளு. வண்டி எங்க வச்சிருக்க? இந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் வண்டி நிக்குது. இங்க இருக்கு. அப்படியா? சீக்கிரம் சீக்கிரம் வண்டி தூக்கு தூக்கு தூக்கு. என்ன பண்றீங்க? இது எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் தூக்குங்க. ஏய் போலீஸ் ஓடாத, நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றல. நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரல. நீ என் உயிரை காப்பாத்திருக்க, நன்றி சொல்ல தான் வந்தேன். அதுக்கப்புறம் உன்னை தேடின, நீ கிடைக்கவே இல்லை. என்னோட பேர் கிட்டானோ. இதான் என்னோட கார்டு. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்ன நீ கூப்பிடலாம். சார்,
போ. இங்க யாரும் இல்ல, அந்த பக்கம் போய் பாருங்க. போங்க. ஓகே சார். ஏய், இங்க என்ன பிரச்சனை? இதோ இதை வச்சுதான் இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திருக்காங்க. அப்படியே விஷயம். இது அதுலயே வச்சிரு. வாங்க, வந்து கடலை வாங்கிக்கோங்க. 2 கடலை கொடுங்க. வாங்க. ஜோ, இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மறுபடியும் வாங்க. ஜோ, எனக்காக வந்து கொஞ்சம் உள்ள மிஷினை பாரு. பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அதோ அதோ அந்த மிஷின் தான். ஓகே, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி சொல்றா, ஏன் இடத்துலயே வந்து ஓ வேலையை காட்டுறியா? என்ன சொல்றீங்க? நீ தானே இந்த மிஷினை மாத்தி வச்ச, சும்மா நடிக்காத. இல்ல, நான் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வேர்க்கடலை விக்கிறவன். நான் இங்க உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கேனே. இல்ல, நான் வெளியே கடை வச்சிருக்கேன், அதனால பாத்திருப்பீங்க. டேய், சும்மா கதை. உண்மையை தான் சொல்றேன். உண்மையை சொல்லு. யாரா உங்க லீடர்? சொல்லு. கூட்டிட்டு வாங்கடா. டேய், உருட்டுனது போதும். சொல்றது நம்புங்க. நான் கடலை விக்கிறவன் தான். என் வண்டி அங்க இருக்கு பாருங்க. ஓ, உன் வண்டி தானே அது? அப்ப கவனிச்சிட வேண்டியதா? எல்லாரும் பாக்குறாங்க, உள்ள கூட்டிட்டு போங்க. ரொம்ப கத்தாத, அடங்குடானா. ஒண்ணுமே பண்ணல, நம்புங்க. கூட்டிட்டு வாங்கடா. வா வா வா, பாத்துக்கலாம். வா, பயப்படாத. போ போ போ. என்ன விடுங்க. நான் ஒண்ணும் பண்ணல, நான் இது தப்பு பண்ணல. ஏய், போடா. யார் உன்னோட லீடர்? ஓ, பயமா இருக்கா? பேண்ட் ஈரமாக்கிட்டான்டா இவன். சொல்றா, சின்ன கோயில். யாரோ லீடர்? நீங்க மொத்தம் எத்தனை பேரு? எங்க இருக்கீங்க? சொல்லிட்டேன்னா விட்டுருவோம். எதுவும் தெரியாது சொல்றேன்ல. உனக்கு எல்லாம் தெரியும், மரியாதையா சொல்லிரு. ஒழுங்கா புரியடா. ஒழுங்கா கேட்டா சொல்ல மாட்டேன். ஏட்டி வாலாட்டியா? சைவானீஸ் கேங்க ஜோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, போலாம். சீக்கிரம் வா. என்ன சொல்றியா இல்லையா? முடியாது. முடியாதா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எடுத்து பிடிடா. அப்ப நீ சொல்ல மாட்டேல? சொல்ல வைக்கிறேன். ஐயோ பாவம். இதுதான் உங்களுடைய கேங்கா? நீதான் லீடரா? செஞ்சுக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு உங்க ஆளுகிட்ட சொல்லிரு. மீறி வச்சா அவங்களுக்கு இதை விட மோசமா தான் நடக்கும். அவன் கைய கொடுத்துரு. கை வேணுமா? நான் கொடுக்குறேன்.
இதைத்தானே கேட்ட? இந்தா. ஆ. வாட்டிக்கு போயிடலாம். வாங்க போயிடலாம். சொன்ன கேளு வா. வாங்க வாங்க சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரமா. தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை அவனை நான் கொன்றிருக்கணும். யாரு? நான் தான் ஆண்டி. இவர் டாக்டர். சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போ. டாக்டர் வந்திருக்காரு. பயப்படாத, ஒண்ணாகாது. நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. போறம் போக்குங்க இப்படி பண்ணிட்டானுங்களே. அவனுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா, உடனே நம்ம அங்க போவோம். ஒவ்வொருத்தன் கையை வெட்டுவோம். வாங்க எல்லாரும் காலி பண்ணுவோம். போலாம். ஏய், எங்க போறீங்க? உங்களுக்கும் இவனுக்கு நடந்த மாதிரி ஆகணுமா? அவனுங்களை கொல்ல போறோம். தாராளமா போங்க. ஆனா மாட்டினீங்க, உங்களை கொன்னுடுவாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதையும் யோசிச்சு செய்யணும். இவன் சொல்றதும் ஒரு வகையில் கரெக்டு தான். என்ன வேணும்? குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு என்னோட கைதான் வேணும். நீயும் அகோச்சியும் ரொம்ப க்ளோஸ்னு எனக்கு தெரியும். அவன் இன்னைக்கு ராத்திரி இங்க வர போறாங்கிற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். யோகி, உங்க அப்பா தான் இந்த விஷயத்த செய்ய சொன்னாரா? ஏன்னா எனக்கு அவனுக்கு எந்த பகையும் இல்லை. நான் எங்க அப்பா சொல்லியிருக்காருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன். என்ன நம்ப, நான் என்ன சொல்றேனோ அது எல்லாமே உண்மைதான். சரி, நான் செய்யறேன். ஆனா இதை நான் செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன டீலா? ஒருவேளை நம்ம பிளான் பண்ணபடியே நீ அவனை கொண்டுட்டுன்னு வச்சுக்க. அப்ப எங்க அப்பா கபோச்சியை கண்ட்ரோல் பண்ற வேலையை உனக்கு ஒப்படைப்பாரு. அன்னைக்கு ராத்திரி நீங்க எகுச்சி ஒய்ஃபை பாத்தீங்களா? அவங்கள நான் பார்த்தேன். அவங்க பேரு கூட யூகோ இல்ல? அவளுடைய உண்மையான பேரு ஷுஷு. பார்க்க சாப்டிஸ் மாதிரி இருந்தாலும் அவ சைனீஸ். பாஸ், கண்டிப்பா இதை செய்ய போறோமா? இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் இதை செய்யலைன்னா டொகோபாவை பகச்சுக்க வேண்டியிருக்கும். அது நமக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். புரியுது. நம்ம ஆளுகளை சில பேரை எகுச்சி வீட்டுக்கு அனுப்பி அவனை கூட்டி வர சொல்லு. உள்ள போங்க. எகுச்சி வந்துட்டார் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வெல்கம். வாங்க உட்காருங்க. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு சார். முக்கியமா ஷாப் நம்பர் 2ல
எனக்கு தெரிஞ்ச சேல்ஸ் 20% அதிகமாக இருக்கு. நீங்களே பாருங்க. இவ்வளவு சீக்கிரத்துலையா? அடுத்த மாசம் இதை விட அதிகமா இருக்கணும். கண்டிப்பா. அவனை பிடிங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாஸ். உங்களை கொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் இல்ல. முதல்ல வெளியே போங்க. ஓடிடுங்க. கையை விட போய் பாருங்க. முடிங்க. போடுங்க. இந்த பக்கம் இல்ல. சீக்கிரம் வா. அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வாங்க. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். இதை வச்சுக்கோ. வாங்க எல்லாம் வாங்க. பாஸ் வந்துட்டார். வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க. நான் உங்க கூட வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லடா. இவருங்க உன் நண்பன் தான் என் உயிரை காப்பாத்தினது. என்ன பார்த்துட்டு இருக்க? உள்ள கூப்பிடு. சரிங்க. உங்களுக்கு அடிபட்டுச்சா? இல்ல, எனக்கு எதுவும் அடிபடல. மம்மி, இந்த அங்கிள் உன் ஃப்ரெண்டா? ஆமாண்டா செல்லம், இது என்னோட பொண்ணு ஐயாக்கோ. உங்க முகத்துல என்ன ஆச்சு? ஏன் அடிபட்டிருக்கு? கீழே விழுந்துட்டீங்களா? ஒன்ன மாதிரியே இருக்கா? நீக்கு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஏன் அப்படி நினைக்கணும்? கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அப்புறம் மனசை தேத்திக்கிட்டேன். ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கேன். எல்லாமே எதிர்பாராம நடந்துருச்சு. பரவாயில்ல, உன் நிலைமை புரியுது. வடக்கண்ணா, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க?
அயோகோவை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க அங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை கொல்ல சொல்லி டொகாவோட பையன் சொல்லிட்டு போனான். நான் வேணா போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? நீங்க பணத்துக்கு என்ன பண்றீங்க சொல்லுங்க கேட்போம். நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு கேக்குறாரு. பெருசா இல்ல, சின்ன சின்ன திருட்டுங்க தான். வேற வழி இல்லாம தான். இவங்க கெட்டவங்க இல்ல. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்கிட்ட வந்து சேர்ந்துடு. நீ நினைக்கிறத விட உனக்கு நான் பணம் அதிகமாவே தரேன். இது நல்ல விஷயம்தான். நீங்க ஒத்துக்கோங்க. ஏன் இன்னும் தயங்குறீங்க? இல்ல, இதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன். முதல்ல ஊருக்கு போய் உங்க அம்மாவை பாரு. அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. யூகோ உன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்தினது உன்னுடைய முன்னாள் காதலன். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சீஃபை கொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கலனா உங்க தலை தரையில உருளும். நாங்க மட்டும் என்ன பூ பறிச்சுட்டா இருப்போம். இன்னொரு தடவை எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசினா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விடுங்க. சண்டை போடுறதா இருந்தா எல்லாரும் வெளியே போய் போடுங்க. நாம இங்க கூடி இருக்கிறது சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்ததான். இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். எகுச்சி டொக்கவா தான் உன்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசாம இருக்க? பதில் சொல்லு. எகுச்சிக்கு கேன்சோய் மேல ஒரு கண்ணு. அதனால இவனோட ஆளுங்க கொல்ல ட்ரை பண்ணிருக்கலான்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோகாவா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கறது தான் நல்லது. பழச எல்லாத்தையும் நீ சுத்தமா மறந்துரு. நிக், அவர் எப்படி இருக்காரு? ஜுரம் போயிடுச்சா? லேசா இருக்க, முழுசா குணமாகல. இன்னும் கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன். நிக், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காரு. சின்ன வயசுல எங்க வீடு இப்படித்தான் இருந்ததா? எடுத்துக்கங்க. நன்றி. இந்த பொண்ணு யாரு? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? என் பேரு லில்லி. லில்லி, நீ தப்பா எடுத்துக்கலனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் பேச வேண்டி இருக்கு. நான் வெளியில போகணுமா? இல்ல, இங்கே இரு. எனக்காக நீ ரெண்டு பேரை கொலை பண்ணணும். என்ன சொல்ற? நான் எதுக்கு அதை செய்யணும்? ஏன் ஆளுங்களே செஞ்சிடுவாங்க. ஆனா நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. யார் அவங்க? மொத ஆளு டாரோ டொகாவா, ரெண்டாவது ஆளு எங்க சீஃப் மொரோனிஷி. செய்யறேன். ஆனா எனக்கு தேவையான சில விஷயங்களை நீ செய்யணும். முதல்ல நாங்க இங்க லீகலா இருக்கிறதுக்கு நீ வழி பண்ணி கொடுக்கணும். அதோட இந்த செஞ்சுக்குவ கண்ட்ரோல் பண்ற பவர் எனக்கு வேணும். ஒண்ணு தெரியுமா, நீயும் நானும் எல்லா விஷயத்திலுமே ஒரே மாதிரி தான் ஆசைப்படுறோம்.
டக்கோவா ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவனுங்களை உயிரோட விடக்கூடாது. அவங்க நம்ம ஆளுங்களை கொன்னுட்டாங்க. அவ ஆளுங்க அத்தனை பேரையும் கொன்னுடுங்க. சீக்கிரம் சமீப காலமா சிஞ்சிக்குள்ள வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இதுல பாதிக்கப்படுறது என்னமோ நிறைய அப்பாவி மக்கள் மட்டும்தான். நாம தீவிரமா செயல்பட்டு இதுக்கு காரணமா இருக்கிற எல்லா கேங் மெம்பர்ஸையும் உடனே அழிச்சாங்க. டகோவா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறதுனால அதை கிரைம் டிவிஷன் கிட்ட ஒப்படைக்கிறதா நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். இதை தவிர வேற எந்த முடிவும் எங்களுக்கு தோணல. சஷியே கோச்சி கபுகிச்சோட ஹெட், அவனோட ரைட் ஹேண்டா இருக்கிறவன் தான் ஹீரோ நக்கச்சிமா. அவனை தான் தேடிட்டு இருக்கோம். அப்புறம் செத்து போன கோய்ச்சி மரணோஷி, இவங்க எல்லாரும் ஒரே டீம் தான். அது டனாக்கா தானே? அவர் பெரிய பொலிட்டிஷியன் ஆச்சே. இங்க என்ன பண்றாரு? இந்த ஊர்ல இருக்கிற கேங் மொத்தமும் அவர் சொல்றதை தான் கேட்பாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இங்க அவங்க அரசியல் பண்றதுக்கு இந்த கேங்கை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இல்லீகல் பிசினஸையும் செய்யறாங்க. தேவையில்லாம உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. அதனால நம்ம யாருக்குமே லாபம் கிடையாது. இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே இப்படி நடக்க கூடாது. இப்போ யாருக்கு எந்தெந்த ஏரியான்னு சொல்றேன், அதை நீங்க ஒழுங்கா பார்த்துட்டா போதும். புரியுதா? யகுச்சி, இங்க பாரு, உன்னை சான்வாய்க்காயோட ஹெட்டா நியமிக்கிறேன். அதோட டொகாவோ உயிரோட இல்லாததுனால அவரோட மகனான கியூஹி அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு அவன் தான் ஹெட். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? ஆல் ரைட். இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லிடுங்க. இவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இவர் சொன்ன மாதிரி நடந்துக்கங்க. வீணா இவருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நாங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்க சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார், அவங்க இந்த பக்கம் தான் வராங்க. வாங்க போயிடலாம். இவனுக்கு இவங்க கூட்டத்தில் என்ன வேலை? சிஞ்சிக்குவை கண்ட்ரோல் பண்ற பவரை நிக் கிட்ட கொடுத்துட. பாஸ், நீங்க பண்றது சரியில்லை. இதை நம்ம ஆளுங்க கிட்ட சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு சைனீஸை நம்பலாம்? அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான், அது தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கா. அங்க இருக்கிற சைனீஸை கண்ட்ரோல் பண்ண ஒரு சைனீஸால மட்டும்தான் முடியும். இங்க பாரு, அவன் எனக்காக டொகாவாவை கொண்டு இருக்கான். அதுக்கான நன்றி கடன் தான் இது. இருந்தாலும் நீங்க போதும், நிறுத்து. சொல்றதை மட்டும் செய். என் பாஸோட ஆர்டரை என்னால் மீற முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த நக்கச்சிமா உங்களை மாதிரி சைனீஸை எல்லாரையும் அடியோட வெறுக்கிறான்.
நம்ம ஆளுங்க தான். நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி இருக்கோம். கை கொடுங்க. வெயிட் பண்ணுங்க வரேன். வாங்க வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இத எகுஜி கிஃப்டா கொடுக்க சொன்னாரு. இது நாங்க எங்க சார் வைக்கணும்? தேங்க் யூ. அத உள்ள கொண்டு போங்க. எதுக்கு இந்த பணம்லாம்? எனக்கு வேண்டாம். இது எங்க வழக்கம். ஆனா உங்ககிட்ட பணம் வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லை. கடல் கடந்து நாடு விட்டு நாடு வந்து உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய தான் நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முதலாளியா இல்லை. கொஞ்ச நாள்ல என் பிரதர்ஸ் எல்லாம் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க. நூடுல் ஷாப்ஸ், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ். அப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுவே போதும். அப்போ யாரு எங்களை பாதுகாக்கிறது? யாருகிட்ட இருந்து? குடிகாரங்க கிட்ட இருந்து. வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவானுங்க. அதுக்கு தான் போலீஸ் இருக்கு. இல்ல 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 குடிகாரங்கன்னு சொல்றது கேங் மெம்பர்ஸா. நாங்க போலீஸ்டே போக முடியாது. நாங்க போலீஸ் கிட்ட போனா எங்க லைசென்ஸ் கேன்சல் பண்றாங்க. நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. நீக் இங்க இருக்கிறவங்க பகல் நேரத்துல ரூல்ஸ் படி நடந்துக்குவாங்க. ஆனா நைட்ல அப்படி நடந்துக்கிற மாட்டாங்க. இதை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா ஆளாளுக்கு பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அராஜகம் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா இதை நான் கடனை தான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னால எப்போ முடியுமோ அப்போ கொடுத்துட்றேன். ஆல்ரைட்? நோ 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 நோ, இதை திருப்பி கொடுக்க கூடாது. இந்த பணம் உங்களுக்காகத்தான். ஏன்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் கொடுக்குறோம். எங்களுக்கு அதுதான் தேவை. இன்னொரு விஷயம், உங்க ஆளுகிட்ட சொல்லி இந்த ட்ரக் டீலிங்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லுங்க. அடிக்கடி மீட் பண்ணுவோம். சரி, நாங்க வர்றோம். ஹேய் ஜோ, என்னப்பா எப்படி இருக்க? பல செய்தியும் மனசுல வச்சுக்கிறாத. சொல்றது புரிஞ்சுதா? அவரை கூட்டிட்டு போங்க. என்ன எதுக்கு இப்ப நீ தடுக்கிற? சொல்லு. என்ன அடிக்க போறீங்களா? அடிக்க போறீங்களா? அமைதியாரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்களே இல்ல. ஆமா. ஆல்ரைட், பேசுனதெல்லாம் போதும். நிக்குக்கு சேர் சொல்லுங்க பார்க்கலாம். கம் ஆன் गाइस, வாங்க. ஏய், நாம இன்னைக்கு சாதிச்சிருக்கோம் உண்மைதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தவறான வழியில தான் நாம இதை சாதிச்சிருக்கோம். இனிமேலும் இது மாதிரி நாம பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் லீகலான முறையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம கிட்ட லைசன்ஸ் கூட இருக்கு. அது மட்டும் இல்லை, பசின்னு யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், நம்மள மாதிரி இந்த ஊரில் இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறது நம்மளோட கடமை. சரியா சொன்ன. உன் கூட நாங்க எல்லாரும் இருப்போம். நீ என்ன சொன்னாலும் செய்வோம். நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டது உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் எடுத்து வச்சு இங்க வேலை தேடி வர்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு ஒரு சரியான ஆள் தேவை. ஜோவை தவிர வேற யாரால அதை செய்ய முடியும்? என்ன சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். நானும் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த பிசினஸை பார்த்துக்க போறது லவ் ஹுவாய், ஹாங்காங். ஆனா இதை பத்தி ஒன்றும் தெரியாதே. அதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணத்தான் இவங்க 2 பேரும் இருக்காங்களே. உங்களால முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்ன ஜோ, எதுவும் பேசாம இருக்க? தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நிக்குக்கு எல்லாரும் cheers பண்ணுங்க. cheers. நிக், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க கிளம்புறோம். ஓகே, குட் நைட். வாழ்த்துக்கள்ப்பா, நீ சாதிச்சிட்ட. என்ன சொல்றீங்க? இதெல்லாத்தையும் நீ சட்ட ரீதியாக தான் சரியானு தெரிஞ்சாகணும்.
இதை வாங்குறதுக்கு நீ எவ்வளோ பணம் கொடுத்த? எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறீங்க? அதான் ஒரு தடவை உன்னை காப்பாற்றிட்டேனே, இதுக்கு மேலே என்ன செய்யறது? அவ்வளோதானே உங்கள் உயிரோட மதிப்பு? உன் மனசரிச்சு தான் சொல்கிறியா நீ நல்லவன்னு? ஆல்ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? நீ செய்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இதை பற்றி விசாரிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ உன் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் பட்ட கடனை தீர்த்துட்டேன். One, two, three. உங்களுக்கு நிறைய வெள்ள முடி வளர்ந்துருச்சு. 40 வயசு ஆயிடுச்சுல்ல, வயசு அதிகமா தெரியுதோ? நான் உனக்கு கேட்பேன், உண்மையை சொல்லணும். உங்க வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனுஷனுக்கு அவசியமானது என்னன்னா இருக்கிறதுக்கு வீடும், ஒருத்தரோட வயிற்று பசிக்கு நல்ல சாப்பாடும் தான். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கும் மேல நாங்க நிறைய விஷயங்களை பாக்குறோம், அது மேல ஆசைப்படுறோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம். அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க வீட்ல புதுசா டிவியும் ஃப்ரிட்ஜும் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் போங்க போங்க போங்க, அந்த பக்கம் போங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புங்க கிளம்புங்க. உலகத்துல இல்ல டிவி, பெரிய டிவி. நானும் ஒரு நாள் சிட்டிக்கு போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வருவேன். அப்படியா? அங்கெல்லாம் போனா நீ திரும்ப வரவே ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ஊரு நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது. நீ அங்க போனா நிறைய ஆபத்துகள்லாம் இருக்கும். அங்க போனா திரும்பி வர்றது கஷ்டம். அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நீ போக வேண்டாம்னு சொல்றேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் புரிஞ்சது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பும் ஆதரவும் தான். அது உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறையவே கிடைச்சிருக்குங்க. எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அதை எதிர்த்து போராடுறதுக்கும் மக்களுக்கு தைரியம் வரணும். அந்த போராட்டத்திற்காக அவங்க ஒரு படையை உருவாக்குவாங்க. அந்த படை மிகப்பெரிய சக்தியா மாறலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஊர்ல நிறைய கேங்ஸ்டர்ஸ் உருவாகுறாங்க. பல பேர் அவங்களுக்கு கிடைக்கிற சக்தியை தவறா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட பொறுப்புகளை மறந்துட்டு இந்த சமூகத்துக்கே எதிரியா மாறிடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களோட எல்லையை மீறிடுறாங்க. இதனால வன்முறைகள் பெருகுது. இன்னைக்கு டோக்கியோட நிலைமை இதுதான். என்ன வீடு இப்படி இருக்கு? நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க? இப்பதான் இது இப்படி இருக்கு. நாங்க இருந்தப்போ இது ரொம்ப நல்லா இருந்தது. ஓ மை காட், எங்க அம்மா எங்க கூட இருந்தப்போ இதை வாங்கினது. அவங்க இப்ப இல்ல, ஆனா இது இன்னமும் இருக்கு. ஷிட், அவன் எங்க போனா? டைபோ, ஹலோ, வந்துட்டேன். என்னடா இது, இந்த இடம் இப்படி இருக்கு? நீ முதல்ல கத்துறத நிறுத்து. நாம இப்ப பிசினஸ் மேன் இல்ல. பேச்ச குறை. பொட்டலம் எங்க? இதோ என்கிட்ட தான் இருக்கு. ஓகே, இது உனக்கு, இது இவங்களுக்கு. காசு எங்க? கொடுத்த உடனே படம் கேட்டா நான் எப்படி சம்பாதிக்கிறது? அதுக்கெல்லாம் மூளை வேணும். இதை வித்து பாரு. இதை வித்தனா எங்கேயோ போயிடுவேன். ரொம்ப நாளா சொன்ன பார்த்து வந்து நீயும் ஜாயின் பண்ணிக்க. என்னால முடியாதா? இதனாலயா?
நான் ஏற்கனவே லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்ச நாளையே போயிடும். உனக்கு தான் இதை பத்திலாம் கவலை இல்லையே. என்னாச்சு? யாருங்க? என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எப்பல இருந்து உனக்கு ஃப்ரெண்டான? ஃப்ரெண்டுனா சகஜமா பேச வேண்டியதானே. கை வைக்கிற என்னடா மாமா பையல? என்ன ஏற்கனவே வாங்கிட்டியா? ஏய் போடுங்க அவனை. வாங்க இருந்து போ. ஏய் இங்க வா. ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. அவனை முறைக்காத, அவன் நம்ம ஆளு. ஓகே, பிரச்சனை பண்ணாம உள்ள போங்க. ஏய் வாடா வாடா உள்ள போலாம் வாங்கடா. எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெளிய ஆளுங்க நம்ம இடத்துக்குள்ள வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகோச்சி கிட்ட தானே பொறுப்பு இருக்கு. அவனை மீறி நாங்க எப்படி? நீங்க அவனை தட்டி கேட்க வேண்டியது தானே. பொறுப்பு கொடுத்தது நீங்க, எங்களை தட்டி கேட்க சொன்னா எப்படி? சொல்லுங்க. ஏகோச்சி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? சொல்லுங்க. நீ உன் கூட சேர்த்து வச்சிருக்க சைனீஸ்ல யாரு? அவங்களுக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ற? சில காரியங்களை செய்யறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே, அவங்கள யூஸ் பண்ணிக்கோ. ஆனா எந்த காரணத்து கொண்டும் அவங்க ஒன்ன யூஸ் பண்ணிக்காத மாதிரி பாத்துக்கோ. கவலைப்படாதீங்க, என்னோட கேம்ல உங்கெல்லாம் பகடக்காய் தான். தாராளமா உன்னுடைய கேமை விளையாடு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்டிப்பா வராது. எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்களோட சப்போர்ட் கியூ ஹைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் சான்வாக்காயோட கண்ட்ரோலை மாத்தி அமைக்கிறத பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ ஐசி, அப்படின்னா நாம இந்த விஷயத்தை அப்புறமா பேசலாம். ஓகே, அதே நேரம் நான் சொன்னதையும் நீ மறந்துடாத. நான் சொன்னதையும் யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேலட்டு பையன். அவ எனக்கே தண்ணி காட்ட பாக்குறான். இதை இப்படியே விடக்கூடாது. அவனுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும். உங்களால அது முடியுமா? நகச்சிமா, கிட்டானோ இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஏதோ வந்துடுறேன். இவ்வளோ சீக்கிரத்தில் நீ இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் பெருசா என்ன? ஆமாம், இது பெரிய விஷயம் இல்லையா? ரஃபோங்கி ஓயாமா ஷிபுயா எல்லாம் உன்னோடது. இது பெரிய விஷயம் தானே? ஜப்பான்ஸில் இருக்கிற கிரிமினல்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நீயும் இங்கே ஒரு வெற்றிகரமான பெரிய கேங் லீடர் ஆயிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க கிட்டானோ? நீ ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கன்னு சொல்ற. இந்த காரியத்தை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? எதை வச்சு நீங்க இப்படிலாம் சொல்றீங்க? உன்னோட ஆட்கள் எல்லாருமே ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்காங்க. அதாவது எக்கோஜிக்கு சீக்கிரட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றான். ஏன் ஆளுங்களா? யார் அப்படி பண்ணது? யாரா? உன் ஃப்ரெண்டு ஜோ தான் இதை செஞ்சுட்டு இருக்கான். இது உண்மைன்னா நான் அவன்கிட்ட பேசுறேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா செய். நீங்க எனக்கு உதவி பண்ணா நான் நிச்சயம் செய்யறேன். என்கிட்ட உதவி கேட்க உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா? தயவு செஞ்சு என் ஆளுங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க. அது முடியாது. சட்டத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. எகுச்சி கிரிமினல்ன்றதுக்கான ஆதாரங்களை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீ கேட்டதை நான் செய்கிறேன். இன்னொரு விஷயம், நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. கோயிஷி மொருனோஷி அண்ட் டாரோ டெகோவா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணது நீ தானே? கண்டபடி உளராதீங்க நிக், அதை செய்யல. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நிக்,
உன் கடனை அடைச்சிட்டேன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். வாங்கண்ணா. ஹாங்காங் இங்க இருக்கான். அவன் வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேண்ணா. நான் போய் கூட்டிட்டு வரேன். அவ்வளவுதான், அப்படி போடு போடு. அங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, கொஞ்சம் சைலண்டா இருங்க. அவர் உன்கிட்டயா பேசுறாரு? என்ன சொன்ன? உன்ன அவ்வளவு தெரியுமா உனக்கு? நாங்க யாரு தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்க போறேன். நாங்கெல்லாம் ஜோ கேங் ஆளுங்க. நான் தௌலத் உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவர் தான் நமக்கெல்லாம் பாஸ். அவரே அடிக்கிறீங்களா? லூசு பசங்களா, உனக்கு ஒன்றும் இல்லையே. யாரு இவங்க? இவனுங்கெல்லாம் ஜோ கூட சேர்ந்து வெட்டியா சுத்திட்டு இருக்கிற பசங்க. கேட்டா புள்ளிங்கன்னு சொல்றானுங்க. அதுவும் இவன் இருக்கான் பாரு, மண்டையில மசாலா தடவிட்டு தொலைச்சி கட்டுருவேன். அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, கேளுங்க. எல்லாம் வெளில போங்க. எக்கோச்சி எதுக்கு ஜோ யூஸ் பண்ணிக்கிறான்? ஜோ கிட்ட இப்ப நிறைய ஆளுங்க இருக்காங்க. நீ தான் புதுசா வர்றவங்கலாம் பாத்துக்க சொன்னியே. அவன் தப்பான வழியில போயிட்டு இருக்கான். எல்லாம் கை மீறி போயிடுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்காகப்பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும் போல இருக்க. நீங்க ரொம்ப லக்கி. எனக்கு நம்பிக்கை இல்லை. நிக், நம்ம இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாமா? எங்க போறது? பிரேசில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்க போய் நான் என்ன பண்றது? போர்ச்சுகீஸ்ன்னு நினைக்கிறேன். நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? ராத்திரி ஆனா தூக்கம் வர மாதிரி வேலை பார்க்கணும். இந்த நிலைமையில இவங்களை விட்டு வர முடியாது. உன்னால முடியும் நிக். அவங்க தப்பா அவங்களே திருத்திக்கிட்டோம். உன் வாழ்க்கைய நீ பாரு. அதுக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு. உன்னால அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆமா, எதுக்காக என்ன நீ இங்க வர சொன்ன? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. நீங்க எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாம இருந்தா எக்கோச்சிக்கு எதிராக நான் சாட்சி சொல்றேன். முரானி சிட்டோகோவாவை கொலை சொல்லதா வந்தா. என்ன பண்ற? எல்லாம் போய் அவங்க ஆளுங்களை காப்பாத்த அவர் போய் சொல்றாரு. அவரை நம்பாதீங்க, அவர் போய் சொல்றாரு. எல்லாம் கட்டுக்கதை. அவர் சொல்றதெல்லாம் போய். அவர் அவங்கள கொல்லல. என்ன நடக்குதுங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எகோச்சி ஜெயிலுக்கு போனது உங்க முன்னாள் காதலி வரணுங்கிறதுக்காகவா? என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இங்க பாருங்க நிக், நம்ம இங்க இருந்து போயிடலாம். நான் ஆரம்பிச்சதை நானே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மத்தவங்களுக்காக வாழ்றீங்க, உங்க ஆளுங்களுக்காக, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக. அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? உன்னை ரொம்ப லவ் பண்றா போல இருக்கு. அவ இடத்துல நான் இருந்தா உன்னை கொன்னு போட்டிருப்பேன். உனக்கு கபுக்கிச்சோ திரும்ப வேணும்னா நீ எகிச்சி கதையை முடிச்சாகணும். சரி. எனக்காக நீ கியோகியை கொல்லணும். எனக்கு என்ன கிடைக்கும்? சைனீஸோட இடத்த கண்ட்ரோல் பண்ற முழு அதிகாரம் உனக்கு கிடைக்கும். ஏகோச்சே, உன் ஆளுங்களே உனக்கு துரோகம் செய்றாங்க.
இங்க பாருங்க, எவன் மேலையும் பரிதாபம் காட்டாதீங்க. அந்த சைனீஸ் நாய்ங்களை அடியோட அழிக்கணும். ஹேய், ஏதோ பெரிய பிரச்சனை வர போதுன்னு நினைக்கிறேன். ஜோ எங்க? டேய் வாடா, வந்து சாப்பிட்ற வேலையை பாரு. அவங்க மேல பேசிக்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு கரெக்டாக தெரியுமா? ஒருவேளை அவங்க நீ சொல்கிறத கேட்கலனா அவங்கள சைனாவுக்கு அனுப்பி வச்சிருங்க. ஆமாம், இதில் உங்கள் கூட்டு சதி எதுவும் இல்லையே. ஏன்னா அங்கே போனதும் என்னை போட்டு தள்ளிட்டினா அப்படி செய்வேன்னு நினைக்கிறீங்களா? நான் போலீஸ்காரன்ப்பா. என் நிழலையே நான் நம்ப மாட்டேன். நிக், இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இவர் போலீஸ் ஆச்சே. நீங்க கிரிமினல் வேலை செய்யறது போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போல இருந்து நீங்க நாங்கனாச்சு? நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே? சேர்மன் நிக்கோஜி, நான் உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்காக அவனுக்கு வேலை செய்யற? ஒரு நிமிஷம் இரு. இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது நீ தானே? உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எப்போ இந்த போலீஸ்காரன் கூட சேர்ந்த? ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிற அளவுக்கு உனக்கு எப்படி புத்தி போச்சு? எதுக்காக என்ன மட்டும் கேட்குற? இதெல்லாம் நான் மட்டும் தான் செய்யறேன்னு நினைக்கிறியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யறீங்களா? ஏய், நான் இல்ல. எங்க எல்லாரையும் செய்ய சொன்னதே இவன் தான். நான் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ எதுக்கு இதுல குறுக்கிடுற? யாரோ ஏதோ செஞ்சுட்டு போறாங்க, உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இங்க வந்த? நீ தான் எங்களை விட்டுட்டு போயிட்டல. இப்போ திடீர்னு வந்து சட்டம் பேசுற. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? லாகுவே, எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற? நாங்க துட்டு பாக்குறோம், அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. நிக், நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீ இதுல தலையிடாத. இவர் இதுக்காக யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? என்னதான்? ஏன்னா நான் தானே உங்க எல்லாரையும் ஆளாக்கி விட்டேன். உனக்கு என்னாச்சு ஜோ? நீ எப்படி இருக்கன்னு பாரு. பாக்குறதுக்கு பேயாட்டம் இருக்க. பேயா? இந்த பேயை உருவாக்குனது யாரு? நீதான் இந்த பேயை உருவாக்குன. இனி பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நம்ம போலாம். இனிமே நீங்க வெளிய போக முடியாது. போக முடியாது. விட மாட்டோம். போலீஸ்கார மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலிடா. எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வாய மூடு. அந்த போலீஸ்காரனும் நம்பாலன்னு சொல்ல வரியா? அதோ நிக்கிறானே, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நிக், சும்மா எல்லாரையும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ 2 பேரை கொன்னியா? அத ஞாபகம் இல்ல? ஆமா, நான் கொன்னேன். உங்க எல்லாருக்காகவும் தான் அப்படி பண்ணேன். இந்த மாதிரி கத்துறத முதல்ல நிறுத்த. இவர் சொன்னவங்களை நீ ஏன் கொன்ன? உன் எக்ஸ்ல வரும் அவங்களோட ஃபேமிலியும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச. அதுக்காக மட்டும் தான் நீ அப்படி செஞ்சதாலதான் நீ நல்லா இருக்க, இவங்களும் நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாரும் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்னைக்கு அப்படி செய்யலனா நீங்க அத்தனை பேரும் செத்து போயிருப்பீங்க. என்ன செத்து போயிருப்போமா? நாங்க இன்னைக்கு அங்க இருந்ததுனாலதான் நீ பொழைச்ச. பெருசா பேச வந்துட்டான். ஏன் நான் ரிஸ்க் எடுக்கலையா? நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இப்படி எல்லாம் பேச. வாங்கடா, வந்து சண்டை போடுங்க. நான் போகணும்னு தானே உங்க ஆசை? அதுக்கப்புறம் உங்களை இவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறீங்களா? சைனீஸ்க்கு எந்த பவரும் கொடுக்க கூடாதுன்றதுதான் இவன் எண்ணம். இவர் இங்க வந்ததே எகுச்சியை மட்டும் அரெஸ்ட் பண்ணதான். நீங்க இதுல தலையிடாம இருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சொல்றது எல்லாமே போய் தான்.
அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்ப போறான் பாருங்க. அசையாத. வேணாம் வேணாம் சொன்ன கேளுங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்றது கேளு. நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. முதல்ல என்ன கொல்லு. என்ன கொல்லு. உனக்கு என்ன பைத்தியமா? கொல்ல சொல்றல. ஜோ தள்ளு. டேய் ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன்டா இப்படி பண்ண? பொறம்போக்கு நாயே. முதல்ல நீ கதையை கேள போறா. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அவசரப்பட்டு பொருள் எடுத்த கொண்டு பாத்துக்க. இனிமே நான் தான் இங்கே ஹெட்டு. தடுக்கணும்னு நினச்சினா முதல்ல என்கிட்ட மோது. வாங்க. ஹங்காங் குவான், அவனுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. போய் ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சு பாருங்க. சீக்கிரம் வாங்க. படிக்கட்டு வழியா போங்க. சீக்கிரம். ஜோ வேண்டாம். ஜோ சொன்னா கேளு. நான் வெளியே வந்தேன், நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. வாடா வெளியே வா. நீ வெளியே வர்றியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? வாங்க சீக்கிரம். காப்பாத்து. வந்து ஜாக்கிரதை. வாங்க உள்ள வாங்க. விடாதீங்க. தள்ளி போங்க. தள்ளு. ஓடு ஓடு சீக்கிரம் போ. போடா. யகுச்சி அங்க போகாத. போடா. யகுச்சி
நான் சொல்றது கவனி. நான் தான் பேசுறேன். உடனே ஆளுங்களை அனுப்பு. டோகோஷிங்க எங்க வர சொல்லு. சீக்கிரம் ஆம்புலன்ஸே வர சொல்லு. நக்கச்சிமா என்னை ஏமாத்திட்டான். ஏண்டா இதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கா? இதனால உன்னோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். நான் சாகும் போதாவது நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். குச்சி மெகஷிமா டேகோஜி செத்துட்டான். அவன் உன்னை பழி வாங்க ஆதாரங்களை கொடுத்துட்டு தான் செத்துருக்கான். கொடுங்க. எவ்வளவு தப்பிக்க கூடாது. சுடாய். என்னாச்சு? எழுந்து. அவனை புடிங்க. சரியா தப்பு போயிடலாமா? சுத்தி வளைக்க. निक जो ये ने मैंने पिया जो ये இப்படி பண்ண जो जो ஏதாவது பிரச்சனையா? மனசை தேத்திக்க. குச்சி செத்துட்டான். அடுத்தவங்க ஒன்ன தேடிதான் வருவாங்க. உடனே உன் குழந்தைய கூட்டிட்டு அக்குபா ஸ்டேஷனுக்கு வந்துற. நான் அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துற. உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அவன் எங்க இருக்கான் சொல்றேன். மரியாதையா சொல்றேன். சொல்ல போறியாலே அவன் எங்க இருக்கான்? உங்களை காப்பாத்த யாரும் வர போறதில்ல. இப்ப நீ உண்மையை சொல்லல, உன் குழந்தைய நான் கொன்னுடுவேன். என்ன சொல்ல போறியாலே தலையெடுத்துருவான். போலீஸ் வந்துட்டாங்க. உடனே அக்குபா ஸ்டேஷனுக்கு போங்க. அந்த ஸ்டேஷன்லயே அவனை கொன்னுடுங்க. வாங்க போலாம்.
நீ எங்க இருக்க? பஸ் ஸ்டேஷன்ல. அங்கே இரு, வந்துடுறா. சீக்கிரம் காரை கொண்டு வாங்க. அங்க இருக்காடா, வாங்க. ஏய், நில்லு. அங்கே நில்லுங்க. கையை தூக்கு. அவன் ஃபுல்லா செக் பண்ணு. யாரும் அசையாதீங்க. திரும்ப. கையை மேல தூக்கு. யாருக்கிட்ட? ஹேய். Nick! 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 எழுந்துரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உன்னை காப்பாத்திடுவேன். அது உங்களால முடியாது. நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கேன்ல. இனிமே எனக்கு எந்த கடனும் இல்ல. நீ என்ன சொன்ன? நீ சொன்னது எதுவும் கேட்கல. நீ என்ன சொன்ன?